Hi guys and welcome back to Motorist Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு டூர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு மாருதி சைடுல இருந்து. இது பார்த்தோன்னா எனக்கு டூர் இது பார்த்தோன்னா எனக்கு டூர் H3. இந்த ரெண்டு காசோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு 1 lakh பிரைஸ் டிஃபரன்ஸ்ல தான் வரும். இது பார்த்தோன்னா நமக்கு 8 lakhs வரும் பெட்ரோல் வேரியன்ட், இது பார்த்தோன்னா நமக்கு 7 lakhs வருது. ஸோ இந்த டூர் செக்மெண்ட்ல நம்ம இந்த செடான் போலாமா இல்லை ஹேஷ்பேக் போலாமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த காசு நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SM மாருதி அரேனாக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு காஸ்ட்லையும் கொடுத்துருக்க இன்ஜின் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 89 bhp and 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டுமே CNG வேரியன்ட் தான். அண்ட் இதில் CNGயில் ப்ரொடியூஸ் பண்ண பவர்னு பார்த்தோம்னா 77 bhp and 98 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான், நல்லா ரிஃபைண்டாக தான் இருக்குது. மேனட்டும் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குன்னே சொல்லலாம். இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் வேகனார்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 1.2 லிட்டர் வராது, 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. இது நமக்கு பெட்ரோலில் பார்த்தோம்னா 66 bhp and 89 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவே நம்ம CNGயில் பார்த்தோம்னா நமக்கு 55 bhp and 82 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுவுமே 3 சிலிண்டர் இன்ஜின் தான், நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் இல்லை. ஸோ அது மட்டும் ஒரு சேஞ்சுன்னு சொல்லலாம். டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு இது வந்து ஒரு டிபிக்கலான ஹேட்ச்பேக் மாதிரியான ஒரு டிசைனில் தான் இருக்கும். ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல தான் வரும். LXi மாடலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஹெட்லாம்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நமக்கு இந்த இடத்துல ஹாலஜன்ல தான் கொடுக்குறாங்க. ஃபாக் லாம்ப்ஸ் இந்த வேரியன்ட்டை நமக்கு வராது, ஒரு டம்மி மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா ஆட் பண்ணிக்கலாம். மிச்சபடி சென்டர்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு குரோம் ஆட் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் கீழே பார்த்தோம்னா பம்பர் போர்ஷன் ஃபுல்லாவே ஒரு பிளாக் கலர்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வேணா ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணிக்கலாம், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு டால் பாய் டிசைன்ல இருக்கும், அதனால ஹெட்ரூம் வந்து உள்ள நல்லாவே இருக்கும், கேபின் ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும். இந்த டிசைர் பார்த்தோம்னா நமக்கு செடான் செக்மெண்ட்ல வரும். ஸோ இதுலயுமே நமக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் செட்டப் தான் கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு ஹாலஜன்ல தான் வருது. இதுலயுமே நமக்கு ஃபாக் லாம்ப்ஸ் வராது, ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துட்றாங்க. கிரில் பார்த்தோம்னா நமக்கு நார்மல் டிசைர்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கிரில் தான் கொடுத்துருக்காங்க. சுசுகி லோகோ மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா இந்த கார்ல 163 mm வந்துடும். இந்த வேகனார்ல பார்த்தோம்னா 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். நம்ம இப்போ சைடில் வந்து வேகனாரோட சைடு ஆங்கிள் பார்த்துடலாம். ஸோ சைடில் வந்தவொடனே நீங்கள் மேஜராக நோட்டீஸ் பண்ணுறது என்ன பார்த்தோம்னா இந்த ORVM தான். இது நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்னலாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனில் நம்ம மேனுவலாக கையை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் வெளியில். அண்ட் டயர் சைஸ் பார்த்தோம்னா நம்ம 180 or 13 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம நார்மல் வேகனாரில் போயிட்டோம்னா 14 inch வீல்ஸ் வந்துடும். LXiல 13 inch வீல்ஸ் தான் வரும். அண்ட் இந்த டோர் ஹேண்ட்லுமே பார்த்தோம்னா நமக்கு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம்னா நமக்கு அந்த ரெயின் வைசர்ஸ் அது நம்ம அக்சசரிஸ்ல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நார்மலான ஆண்டனா வந்துருது, அவ்வளவுதான். சப் 4 மீட்டர்ல இருக்க ஒரு கார் தான். 3.7 meters ஆஃப் லென்த்ல இருக்கும். 2435 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரியர் போர்ஷன் பார்த்தோம்னா நமக்கு ஒரு டெயில் லாம்ப்ஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. வேகனார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரிவர்ஸ் லாம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், டெயில் லாம்ப்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜன் தான். ரியர்ல வாஷர் இப்போ டிஃபாகர் எல்லாம் எதுவுமே வராது. ஹை மவுண்ட் ஸ்டாப் லாம்ப் மட்டும் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்பாயிலர் ஆட் பண்றோம்னா லுக் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். டூர் H3 அப்படிங்கிற ஒரு பேஜிங் இந்த இடத்துல பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மேட் பிளாக் கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு இதுல வந்து ஒரு 341 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இருக்கும். பட் CNG டேங்க் இருக்கிறதுனால அது கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்ணிக்குது. ஸ்பேர் வீலுமே நமக்கு இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. CNG டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா நமக்கு 60 liters வந்துடும். அண்ட் பார்சல் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. சீட்டை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டா ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹுக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 60-40 ஸ்பிளிட் கொடுக்கல. அண்ட் CNG பேஜிங் வந்துருது. நமக்கு ரெஃப்ளெக்டர் ரெண்டு சைடும் கொடுத்துறாங்க. ரியரில் நமக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த டூர் H3ல வந்துருது. அண்ட் டிசைரோட ரியர் ஆங்கிள் நம்ம இப்போ பார்த்துடலாம். இதில் வந்து நமக்கு LED டெயில் லாம்ப்ஸ் வந்துடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ரிவர்ஸ் லாம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜனில் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் வந்து நமக்கு 4 பார்க்கிங் சென்சர் வந்துடும். நமக்கு டூர் H3ல 2 பார்க்கிங் சென்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. அண்ட் பூட் வந்து நம்ம இங்கிருந்து ஓப்பன் பண்ண முடியாது, உள்ள போய் தான் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு 378 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்துடும். இதுலையுமே நமக்கு அந்த CNG டேங்க் வந்து கொஞ்சம் பூட் ஸ்பேஸை எடுத்துக்குது. 60 liters ஆஃப் CNG டேங்க் தான் இதுலையும் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இதில் வேணால் நம்ம சின்னதாக ஒரு ஸ்டஃப் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடியில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேர் வீல் வந்து அடியில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சேம் சைஸ் ஸ்பேர் வீலே கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. அண்ட் நமக்கு ஒரு நார்மலான ஆண்டனா கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. டூர் S அப்படிங்கிற பேஜிங் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. சைடு ஆங்கிள் பார்த்தோம்னா நமக்கு ஃபியூல் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ E20 காம்ப்ளைண்ட் தான். அண்ட் இதுலையுமே நமக்கு டோர் ஹேண்ட்ஸ் வந்து ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுலையுமே நமக்கு ORVMs பார்த்தோம்னா ஒரு பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வெளியே கை விட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இதில் பார்த்தோம்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபெண்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் மாடல் வர மாதிரி இந்த இடத்துல வந்துருது.
டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து 165/80 R14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீல் வீல்ஸ்லாம் வந்து நார்மல் ஸ்டீல் வீல்ஸ் தான், நம்ம வேணும் வீல் கேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டூர் மாடலில் பார்த்தோம்னா இதுவுமே சரி, டூர் H3யுமே சரி, பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கும். நார்மல் காரில் இருக்க மாதிரி இருக்காது, கொஞ்சம் பில்ட் டு லாஸ்ட். ஏன்னா இது வந்து டெய்லி டிரைவர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாமே ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோர் வந்து நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுது. ஈஸி இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம் அதை நம்ம. இப்போ டோர் பாக்கெட்ஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நமக்கு மிரர் இருக்கு. ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. ஒரு லைட் மெட்டீரியல் தான், நமக்கு ஃபேப்ரிக்லாம் கிடையாது, பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்க்ரெஸ் பார்த்துலாம். உள்ள வந்தப்புறம் பார்த்தோன்னா நமக்கு நீரும் வந்து நல்லா தான் இருக்கு. ஃபுட் ரூமும் நல்லா தான் இருக்கு. ஃப்ரண்ட் சீட்டுக்கு அடியில் நம்ம ஃபுட் வந்து டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்கு. அண்டர் சப்போர்ட் பார்த்தோம்னா எனக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரூம் பார்த்தோம்னா அடிக்குவேட்டாக இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". எனக்கு பெருசாக டச் ஆகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. நல்ல ஒரு ஹெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. 2 ஃபிக்ஸட் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம விண்டோஸ் பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி ரோட்டரியாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நார்ம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் வந்துருது. அது மட்டும் தான். டிரான்ஸ்மிஷன் டனலும் பெருசாக இல்லை. இப்போ 3 பேர் வந்து உட்காரலாம். ஏன்னா சீட் வந்து நல்லா வைடாக தான் கொடுத்துருக்காங்க. 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். அண்ட் சென்டரில் ஒரு கேபின் லேம்ப் மட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ரெஸ் பார்த்துடலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்குது. செடானுங்கலாம் கொஞ்சம் லோயராக இருக்குது. நம்ம வேகனாரோட ரியர் சீட் போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் டோர்ஸ் இதில் பார்த்தோம்னாலும் நல்லா ஒய்டாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 90 டிகிரி அளவுக்கு ஓப்பன் ஆகுது. டோர் பாக்கெட்ஸுமே நமக்கு பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சேஞ்சுன்னு பார்த்தோம்னா அதில் வந்து நமக்கு எல்லாமே பெய்ஜில் இருந்துச்சு, இது எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. இன்க்ரெஸ் பார்த்தோம்னா ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து லெக் ரூம் ஓகே தான், நீருமும் வந்து நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்டுக்கு அடியில் நம்ம ஃபுட்டை வந்து டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம்னா அதில் ப்ராப்ளமே இல்லை. டால் பை டிசைன் அப்படிங்கிறதுனால ஹெட்ரூம் வந்து அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஹெட்ரூம் இருக்குது. அண்டர் சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சீட்டோட ரிக்ளைன் ஆகலும் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது. அண்ட் ஹெட்ரெஸ் பார்த்தோம்னா நமக்கு 2 ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ் தான். இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு டோர்ஸில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேற எங்கேயும் இல்லை. இதுலையுமே நமக்கு ரியரில் வந்து விண்டோஸ் வந்து இப்படி ரோட்டரி நாவலில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் மட்டும் இதில் நமக்கு பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எக்ரெஸ் இன்க்ரெஸ் வந்து இதில் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ வயசானவங்க, கொஞ்சம் ஏஜ் ஓல்ட் ஆனவங்க அப்படிலாம் இருந்தால் இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நம்ம இந்த வேகனாரோட இன்டீரியர் பார்த்துடலாம். இதில் பார்த்தோன்னா நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டாக நமக்கு 2 பவர் விண்டோஸ் வந்துருது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு லாக்கிங் அன்லாக்கிங்கும் பண்ணிக்கலாம். சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷனும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ஸ்விட்ச் பண்ணுற பட்டன் வந்துருது. அண்ட் நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் வந்துருது. இதுதான் பார்த்தீங்கன்னா கார்டுக்கு ஒரு நார்மல் கீ தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சீட்ஸ் வந்து நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இதில் வந்து நமக்கு ஸ்பீடோமீட்டர் மட்டும் வந்துடும், டாக்கோமீட்டர்லாம் கிடையாது. கீழே மட்டும் ஒரு எம்ஐடி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு ட்ரிப் A, ட்ரிப் B அண்ட் ரேஞ்ச் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி கொடுத்துறாங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு சிஎன்ஜிக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது சிஎன்ஜி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து, லெஃப்ட் சைடில் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துருது. அண்ட் சென்டர் கன்சோலில் பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து டச் ஸ்க்ரீன் எதுவுமே கிடையாது. நம்ம வேணால் மீடியா பிளேயர் ஆட் பண்ணிக்கலாம். மேனுவலான ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துறாங்க. அந்த இடத்துல நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்துருது. ஒரு 12 volt சார்ஜிங் சர்க்யூட் மட்டும் கொடுத்துறாங்க. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். டியூவல் ஏர் பேக்ஸ் 2 கார்லையுமே வந்துருது. அண்ட் க்ளோ பாக்ஸும் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் தான். இந்த இடத்துல நமக்கு ஒரு மேனுவலான ஹேண்ட் பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐஆர்பிஎம்மும் நம்ம மேனுவலாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. இந்த இடத்துல நமக்கு ஒரு லைட்ஸ் மட்டும் வந்துருது. கேபின் லாம்ப்ஸ் இந்த இடத்துல தான், ரியரில் அது நமக்கு வராது. டால் பைங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ரூமியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம டூர் எஸ்ஸோட இன்டீரியர் போயிட்டு பார்ப்போம். ஸோ இதுலையுமே நமக்கு இண்டிகேட்டர்ஸ் விண்டோஸில் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதுலையுமே நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் பிளாக் கலரில் தான் வருது. இதில் நமக்கு பவர் விண்டோஸ்லாம் வராது. அதில் பார்த்த மாதிரி இந்த இடத்துல சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துறாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இதுலேயும் வந்துருது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனும் கொடுத்துறாங்க. இதில் பார்த்தோம்னா நம்ம டிசைர் எல்எக்ஸ்ஐல பார்த்த மாதிரி ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் வந்து, ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கிடையாது. இதுலையுமே நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா ஒரு பிளைனான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். கீழே ஒரு எம்ஐடி வந்துருது. அதில் பார்த்தோம்னா நமக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி ரேஞ்ச் கொடுத்துட்றாங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் அதில் ஒரு டாகுல் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்விட்ச் பண்ணோம்னா நம்ம ட்ரிப் A, ட்ரிப் B வந்துடும். அண்ட் ஓடோமீட்டர் கொடுத்துட்றாங்க. அண்ட் டேல் லெட்ஸ்லாம் அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆரஞ்சு கலர் பேக் லைட்டில் இருக்குது. இதுலேயுமே நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் தான். நார்மல் டிசைரில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு வுட் ட்ரீட்மெண்ட் இருக்கும். இதில் வந்து நமக்கு ஒரு பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு மீடியா பிளேயர் வராது. ஏசிக்கு பார்த்தோம்னா நம்ம மேனுவல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தோம்னா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சென்டர் கன்சோலில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த டூர் எஸ்ஸில். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இதுலையுமே வரும். ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துறாங்க. இந்த கார்லேயும் நமக்கு டியூவல் ஏர் பேக்ஸ் வந்துடும் ஃப்ரண்ட்டில். க்ளோ பாக்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 காருமே நல்ல ஒரு ஸ்பேஸ் தான் ஆஃபர் பண்ணுது.
ஸோ இது பார்த்தோம்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருக்கும் செடான் அப்படிங்கிறதுனால கம்ஃபர்ட் வந்து இன்னுமே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அண்ட் டூர் ஹெச்டி நம்ம வந்து கிடைக்கும். அண்ட் டூர் எஸ் பார்த்தோம்னா நமக்கு பெட்ரோலில் 23 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ சிஎன்ஜியில் பார்த்தோம்னா நமக்கு 32 கிலோமீட்டர் per கிலோகிராம் கொடுக்குது. டூர் ஹெச்3 பார்த்தோம்னா நமக்கு 25 கிலோமீட்டர் per லிட்டர் பெட்ரோல் கொடுக்குது. அண்ட் சிஎன்ஜியில் பார்த்தோம்னா நமக்கு 34 கிலோமீட்டர் per கிலோகிராம் கொடுக்குது. ப்ரைசிங்னு பார்த்தோம்னா இந்த டூர் எஸ் சிஎன்ஜி வேரியன்ட் 9.16 lakhs கோட் பண்ணுறாங்க. இந்த டூர் ஹெச்3 சிஎன்ஜி வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 7.82 lakhs கோட் பண்றாங்க. இதுவே நம்ம பெட்ரோல் வந்து 6.72 lakhs வரும். இது எல்லாமே ஆன் ரோட் பிரைஸ் தான். ஸோ இதுதான் கைஸ் இந்த ரெண்டு டூர் வெர்ஷன்ஸோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு டூர் வேரியன்ட்ஸ்ல உங்களோட சாய்ஸ் எது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நம்மளோட மோட்டார்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care. Bye bye and drive safe.